பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சிறு கலிமாக்கள் நன்மை. அவர்கள் அறிவிப்பதாவது, திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமூக் கொள்வதற்காக வீட்டை விட்டு சென்றார்கள். அப்பொழுது அன்னை அவர்கள் தங்களுடைய முஸல்லாவிலிருந்து தஸ்பீஹ் ஓதிக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு பிறகு நெருப்பவனுக்கு சமீபமாக திரும்பி வந்தபோது அன்னை அவர்கள் அதே நிலையில் அமர்ந்திருந்தார்கள். நான் உண்மை விட்டு சென்றதிலிருந்து அதே நிலையில் தான் அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என அவர்கள் பதில் கூறினார்கள். அப்பொழுது மாணவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உண்மை விட்டு சென்ற பின் 4 கலிமாக்களை 3 தடவை கூறினேன். அவற்றையும் நீர் காலையிலிருந்து இதுவரை ஓதியதையும் எடை போட்டால் நான் ஓதியதை நீர் ஓதியதை விட அதிக கனமுள்ளதாக இருக்கும். அது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்பிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்னும் கலிமாவாக கூறினார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்பிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. நான் அல்லாஹ் தஆலாவை அவருடைய புகழை கொண்டு பரிசுத்தப்படுத்துகின்றேன். அவருடைய படைப்பிடங்களின் எண்ணிக்கை அளவுக்கு, அவருடைய திருப்பொருத்தத்திற்கு தக்கவாறு, அவருடைய அரசுடைய இடைக்கு சமமாக, அவருடைய கலிமாக்களின் எண்ணிக்கை அளவுக்கு. முஸ்லிம். மற்றொரு ஹதீஸில் ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபி பெண்மணி ஒருவரின் இல்லத்திற்கு சென்றார்கள். அப்பெண்மணிக்கு முன்னால் பேரிட்டு கொட்டைகள் அல்லது கொடிக்கற்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மூலமாக அப்பெண்மணி தஸ்பீஹ் ஓதிக் கொண்டிருந்தார். இதனை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இக்கற்களை கொண்டு எண்ணுவதை விட எளிதான ஒரு வழியை அல்லது இதை விட சிறந்த வழியை உனக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்டுவிட்டு பின்வரும் தஸ்பீஹ்களை கூறினார்கள். சுப்ஹானல்லாஹி அஸத மா கலக ஃபிஸ்-ஸமாஇ வசுப்ஹானல்லாஹி அஸத மா கலக ஃபில்-அர்தி வசுப்ஹானல்லாஹி அஸத மா பைன ذلك வசுப்ஹானல்லாஹி அஸத மா ஹுவ காலிகுன் வல்லாஹு அக்பர் மிஸ்ல ذلك வல்ஹம்துலில்லாஹி மிஸ்ல ذلك வலா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல ذلك வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் மிஸ்ல ذلك. ஒரு வானத்தில் அல்லாஹ் படைத்துள்ள பொருட்களின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ்வை நான் போற்றுகிறேன். பூமியில் அல்லாஹ் படைத்துள்ள பொருட்களின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ்வை நான் போற்றுகிறேன். இவ்விரண்டிற்கும் மத்தியில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ்வை நான் போற்றுகிறேன். அவன் படைப்பில் இருக்கின்ற எண்ணிக்கை அளவு அல்லாஹ்வை நான் போற்றுகிறேன். அல்லாஹு அக்பர் என்பதையும் அதே அளவு நான் கூறுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் அதே அளவு நான் கூறுகின்றேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதையும் அதே அளவு நான் கூறுகின்றேன். இந்த முறைப்படி தஸ்பீஹ் செய்வது சிறந்தது என்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த வார்த்தைகளை கொண்டு திக்ர் செய்வதன் மூலம் அந்த வார்த்தைகளின் அந்தரங்க தன்மைகளின் பக்கம் மனதில் கவனம் ஏற்படுகின்றது. எந்த அளவு சிந்தனையில் கவனமும் ஏற்படுகிறதோ அந்த அளவு திக்ரும் சிறப்புடையதாக ஆகிவிடும். இதனால் நாம் குர்ஆன் ஷரீஃபை சிந்தனையுடன் ஓத வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. சிந்தனையுடன் குறைந்த அளவு ஓதுவது சிந்தனை இல்லாமல் அதிகமாக ஓதுவதை விட சிறப்புடையதாகும். சில உலமாக்கள் கூறியுள்ளதாவது, இந்த தஸ்பீஹ் சிறப்புடையதாக இருப்பதன் காரணமாவது அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்வது ஓர் எண்ணிக்கைக்குள் அடங்காது என்ற இயலாமையை வெளிப்படுத்துவது இதில் அமைந்திருக்கிறது. இது அடிமைத்தனத்தின் பரிபூர்ண தன்மையாகும். இதனால் தான் சூஃபியாக்கள் கூறுகிறார்கள், பாவங்களும் கணக்கின்றி செய்யப்படுகின்றன. அல்லாஹ்வின் திருப்பெயரை கணக்கு வைத்து அளவுடன் திக்ர் செய்யப்படுகிறது. இந்த முறை மாறி சில சமயங்களில் கணக்கின்றி அளவின்றி திக்ர் செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸ் கூறப்படுகிறது. இதனால் எண்ணிக்கொண்டு தஸ்பீஹ் செய்யக்கூடாது என்பது கருத்தல்ல. அவ்வாறு இருந்தால் குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என பெரும்பாலான ஹதீஸ்களில் கூறப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட
எண்ணிக்கையை கொண்டு தஸ்மீஹ் செய்வதற்குரிய நன்மைகள் பல ஹதீஸ்களின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆகையால் அந்த அளவுடன் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் அல்ல. எனவே மேற்கூறப்பட்ட ஹதீஸின் கருத்து என்னவென்றால், குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்டு திக்ர் செய்து வருவதுடன் மற்ற நேரங்களில் இயன்ற அளவு கணக்கிட்டு திக்ர் செய்வதிலும் ஈடுபட வேண்டும் என்பதாகும். எனவே அல்லாஹ்வை திக்ர் செய்தல் எண்ணிக்கையின் வரம்பை விட்டும் அப்பாற்பட்ட மாபெரும் செல்வமாகும். இந்த ஹதீஸின் மூலம் நூலினால் துவக்கப்பட்ட மணிகளை கொண்டு தஸ்பீஹ் ஓதுவது ஆகும் என்பது உறுதியாகிறது. சிலர் இதனை பித்அத் என்பதாக கூறுகின்றனர். இது சரியானதல்ல. குடிக்கற்களை கொண்டும் பெருக்கும் குட்டைகளை கொண்டும் எண்ணிக்கொண்டிருப்பதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மறுக்கவில்லை. எனவே மணிகளை கொண்டு எண்ணுவதற்கு ஆதாரம் ஒன்று கிடைத்துள்ளது. அது நூலினால் கோர்க்கப்பட்டிருந்தாலும் கோர்க்கப்படாமல் இருந்தாலும் வித்தியாசம் எதுவில்லை. இதன் காரணமாகவே பெரியார்களும் புத்தகமாக்களிலும் சட்டமேதைகளும் இதனை உபயோகித்து வந்துள்ளனர். மௌலானா அப்துல் ஹலீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சம்பந்தமாக சுஜூஹத்துல் ஃபிக்ஹ் என்ற என்னொரு தனி நூலை எழுதியுள்ளார்கள்.